18th எபிசோட் வந்து கால்குலேட்டர். இப்போ நம்ம ஒரு கால்குலேட்டர் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் மைனஸ் இன்டூ டிவைட் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இப்போது இதை நம்ம எப்படி பில்ட் பண்ணுவோன்னா, 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு வச்சுக்குவோம். இதில் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, இதில் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் கொடுத்தா ப்ளஸ் ஆகணும், மைனஸ் கொடுத்தா மைனஸ் ஆகணும், இன்டூ கொடுத்தா இன்டூ ஆகணும், அண்ட் ஃபைனலி டிவைடு கொடுத்தா இங்கே டிவைடை காணும், டிவைட் கொடுத்தா டிவைட் ஆகணும். ஓகேவா? அதாவது 0 இருந்தால் மட்டும் இங்கே 1 கொடுத்துட்றோம். தெரியுதா? 0 டிவைடுக்கு வந்து 1 தான் பண்ணுங்கனால இங்கே மட்டும் 1 கொடுத்துட்றோம். இந்த மாதிரி சில சேட்டைகளை பண்ணி நாம் வந்து கால்குலேட்டர் செய்ய போகிறோம். ஓகே, செஞ்சிடலாமா? 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு ஒரு பட்டனும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த பட்டன் பேரை மட்டும் மாற்றிடலாம். இது வந்து ப்ளஸ்ன்னு மாற்றிக்கலாமா? இது டிவிஷன் தானே, அப்போ நம்ம டிவிஷனே மாற்றிடலாமே. டிவிஷனுக்கு மட்டும் இந்த மாதிரி சிம்பிள் போட்டுருவோம். பார்க்க டிவிஷன் மாதிரி இருக்குல்ல, இன்னும் தெரியுதானே உங்களுக்கு கிளியராக? இங்கே இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த பட்டனை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டே வரோம். காப்பி பண்ணி பேஸ்ட், இதை வந்து இப்போது மைனஸ் ப்ளஸ் ஆக்கிடலாம். ஸோ ப்ளஸ் பண்ணால் என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஆனால் 0 வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நமக்கு அந்த 0வோட கால்குலேஷன்லாம் தேவையில்லை. 0 இருந்தாலும் ஒன்றும் தப்பில்லை. அதுக்கு வந்து நீங்கள் கேட்பீங்க, அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏபி வச்சே பண்ண தேவையில்லையே அப்படின்ட்டு. அதுக்கு பதிலாக இதையவே இங்கே வச்சிடலான்ட்டு. ஆனால் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அது ஒர்க் ஆகும் தானே. அப்போ நம்ம ஏன் அதை டிஸ்டர்ப் பண்ணோம், அப்படியே இருந்துட்டு போட்டோம். நம்ம ஏன் சும்மா போட்டு இருக்கிறதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கணும். இப்போது நம்ம வந்து அப்படியே மைனஸ். சார் எனக்கு ஒரு டவுட்டு. கேட்க அந்த டவுட்டை சார், நம்ம ஒன்று மட்டும் ப்ளஸ்னா ப்ளஸ் மட்டும் கொடுத்தோம், நம்ம எதுவுமே கொடுக்கல, ஒர்க் ஆச்சு. ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே கொடுக்குறோம். எதில் கொடுப்பீங்க? அதுதான் இப்போ நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீ கேட்குற டவுட்டு தான் இந்த ஃபுல் கிளாஸு. ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க. இதானே நான் மல்டிப்ளை சிம்பிள் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சே இல்லையா? ஓகே, கேட்குறது வேலிடான கொஷின் தான். இங்கே பாரு, இது வந்து நான் டபுள் கோட்ஸ்குள்ளே தான் இன்டூ கொடுக்குறேன். டபுள் கோட்ஸ்குள்ளே எக்ஸ் கொடுத்தாலும் சரி, நான் வந்து இன்டூ கொடுத்தாலும் சரி, இந்த ரெண்டுக்குமே எந்த அர்த்தமே இல்லை. ஏன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே ஏதாவது இருந்தால் அது அப்படியே டிஸ்பிளே மட்டும்தான் பண்ணும். அதுக்கு எந்த அர்த்தத்தையுமே அதை எடுத்துக்காது. ஆனால் இந்த இடத்துல வந்து நான் டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் அதுக்கு ஒரு அர்த்தத்தை எடுத்துகிட்டு அதை மல்டிப்ளை பண்ணும். அதனால இங்கே வந்து நம்ம வந்து மல்டிப்ளை சிம்பிள் தான் கொடுக்கணும். இங்கே கொடுக்குறது சும்மா இங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏதாவது சரியில்லைங்கிற மாதிரி தோணுதா? என்ன? எக்ஸாக்டாக இதை பாருங்களேன், இது வந்து கீழே இருக்குது. ஆனால் இந்த லைன் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்போது இதையும் வச்சுட்டு இதையெல்லாம் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இன்டூ டிவைன் வச்சா நல்லா இருக்கும்ல. ஒரு மாதிரி இது வந்து கன்ஜஸ்டடாக இருக்குல்ல. ஆனால் எப்படி அதை பண்ணுறது? இருங்க ஹெச்டாக்குள்ளே வச்சு அப்போ இதுவும் சேர்ந்து இப்படி வந்துடும்ல. ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம், பி ஸ்டாக்குள்ளே ஃபர்ஸ்ட் நேமையும் செகண்ட் நேமையும் ஒரு ஹெச்டாக்கையும் வச்சுருவோம். அந்த ஹெச்டாக்குள்ளே இந்த நாளையும் வச்சுருவோம். சரி, இப்போது என்ன பண்ணலான்னா, இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த 4 பட்டன் மட்டும்தானே எனக்கு வந்து இதாக வரணும். ஸோ இந்த 4 பட்டனையும் தள்ளி வச்சுருவேன். இப்போ இந்த 4 பட்டன் ஒரு ஸ்டெப் உள்ளே வந்துருச்சா? அப்போ ஏதோ ஒன்றுக்குள்ளே வரணும்ல. அந்த ஒன்று எதுனா ஹெச்டாக். இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா, நான் இந்த பட்டன்ஸ்க்கு வந்து இது கொடுத்துக்கலாம். பேடிங் கொடுக்கலாம். மார்ஜின் இதில் வராதா? பட் பேடிங் இங்கே தானே கொடுக்கணும், இதுக்கு ஹெச்டாக் தானே கொடுக்கணும். இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தானே பேடிங் அப்ளை ஆகும். இது கூட தானே வருது. ஓகே, அப்போ நம்ம இண்டிவிஜுவலாகவே கொடுத்துக்கலாம். என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் தான் தப்பாக இருந்திருக்கு. ஓகே இப்போ ஓரளவுக்கு நீட்டாக இருக்கா? ப்ளஸ் மைனஸ் இன்டூ டிவைட் எல்லாமே வந்துருச்சு. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு இன்னொரு தடவை புரிய வைக்கிறேன். இப்போ வி ஸ்டாக்குள்ள என்னென்ன இருக்குது? அவ்வளோதான் இருக்குது. ஓகேவா? நான் இப்போ இதை வந்து உங்களுக்கு சின்னது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, டெக்ஸ்ட் ஃபீல்டு, இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டு, ஹெச்டாக்கு, டெக்ஸ்ட்டு. இந்த 4 தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த 4மே பார்த்தீங்கன்னா, நான் சும்மா இப்போ ஏதோ ஒரு ஆன்சர் வரணுங்கிறதுக்காக போட்டு காமிக்கிறேன். இந்த 4ம் வெர்டிக்கலாக தான் அலைங்க இருக்குது. கரெக்டாக? இதுக்கு கீழே தான் இது வந்திருக்கு, இது கீழே தான் இந்த ஹெச்டாக் வந்திருக்கு. இந்த 4 ஹெச்டாக்குள்ளே இருக்குங்கிறத விட்டுருங்க. வி ஸ்டாக்குள்ளே இருக்கிறது 2 டெக்ஸ்ட் ஃபீல்டும் ஹெச்டாக்கும் டெக்ஸ்ட்டும் தான். இது மொத்தமும் ஹெச்டாக்கு. ஓகேவா? ஸோ ஒரு வி ஸ்டாக், ஒரு வி ஸ்டாக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு, இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டு, ஒரு ஹெச்டாக்கு, அப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டு இருக்குது. இப்போ இந்த ஹெச்டாக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஹரிசான்டல் அலைன்மெண்ட் ஆகிடுச்சு. இது கிளியராக புரிஞ்சுதா? இதை தான் மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன்.
இப்போது உங்களுக்கு அடுத்த கொஷின் இதோட ஃபாலோஅப் கொஷனாக ஒரு கொஷின் வரும். அந்த கொஷின் என்னென்னா, இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு டிவைட் பண்ணால் இவன் கேட்டது எப்படி 4மே ஒரே இதுக்குள்ளே நடக்கும்ன்ட்டு. அதுக்கு என்னென்னா ஒவ்வொரு பட்டனுக்கும் தனித்தனியாக கோட் இருக்குது. அதுதான் இதுக்கான ஆன்சர். கொஞ்சம் குழப்பதா, புரியாத மாதிரி இருக்கா? ஓகே, டோன்ட் வரி. நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா, நான் இந்த பட்டனை தான் கிளிக் பண்ணியிருக்கேன். நான் இந்த பட்டனையும் கிளிக் பண்ணல. நான் ப்ளஸ்ஸுங்கிற இந்த பட்டனை மட்டும்தான் கிளிக் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா, நேராக இந்த ப்ளஸ்ஸுங்கிற பட்டனோட இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்குள்ளே 2 லைன் தான் இருக்குது, இந்த 2 லைன் தான் இருக்குது. அப்போ இந்த 2 லைன் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப அடிஷன் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப என்ன ஆகும், 4க்குள்ளே 3 போயிடும். அப்படி இமேஜின் பண்ணுங்கள். நான் வந்து செஞ்சு காமிக்க போதில்லை, நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, எப்படி 3 இருக்குது? அது ஓகே. பார்க்க அந்த 3 என்ன கலரில் இருக்குது? தப்பு, ஆரஞ்சு கலர். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த டபுள் என்னவா மாறும்? என்ன கலர் 3 மாறும்? எல்லோ கலரில் தான் மாறும். இப்போது இது என்னவா மாறும்? டபுள் கோட்ஸ்ல ஆரஞ்சு கலர் மாறும். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், இது என்னவா மாறும்? இந்த டபுள் கொஸ்டின் மார்க் என்ன பண்ணும்? அது 0 3 எடுத்துக்கும். அப்போ என்ன கலரில் வரும்? எல்லோ கலர் 3 மாறும். எல்லோ கலர் 3 தான் வரும். 0வா 3 வரப்போ அது 3 சூஸ் பண்ணுது, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சுன்னா 0 சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஏபிக்குள்ளே 3 போயிடுச்சு. அப்போ இங்கே முதல்ல என்ன நடக்கும்? ஏபி வந்து 3 ஏபிங்கிறது 3 ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ஏஜ் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? நம்ம வந்து 2ம் 3யும் கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணும்? என்ன கலர்? இப்போது இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? கரெக்டு தான். இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? டபுள் கோட்ஸ்குள்ளே 5. இப்போ அதனால தான் ரிசல்ட்டுக்குள்ளே இங்கே 5 போனோடனே உங்களுக்கு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணோடனே 5 வந்துச்சா? எதுக்கும் இதெல்லாமே அன்டூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு காமிச்சிட்றேன். 2 3 தானே? 2வையும் 3ஐயும் கொடுத்தா ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணோடனே 5. ஏன்னா ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் என்ன ஆகும், கோடு இங்கே போய் ரன் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் வந்துச்சு. இதுவே நான் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணாமல் இன்ட்டுவை கிளிக் பண்ணுனா உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும். ரீசன் என்ன, நான் இப்போ இன்ட்டுவை கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு இந்த டைம் கோடு வந்து எக்ஸுக்கு தான் போயிருக்கும். கரெக்டாக இந்த பட்டனுக்குள்ளே தான் போயிருக்கும். பிகாஸ் இந்த பட்டனுக்கான கோடு இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல போய் ஃபஸ்ட் நான் என்னென்னு மாறும்? இது என்னவா மாறும்? டபுள் கோட்டுக்குள்ளே 3 மாறும். அதுக்குள்ளே வந்து எல்லோ கலர் 3 இந்த 4 மட்டும் தான் நான் கேட்குறேன். இது என்னவா மாறும்? இமேஜின் பண்ணுறீங்களா? இங்கே டபுள் கோட்ஸ்குள்ளே 3 இருக்கா? இந்த டபுள் 4ங்கிறது என்னென்னு மாறும்? ஏன்னா பாருங்கள், இமேஜின் பண்ணுங்கள். டபுள்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே 3 போகுது. அப்போ அது நம்பர் 3 மாற்றி கொடுக்கும். இப்போ 3ங்கிறது ஒரு நம்பராக மாறிடும். இப்போ இந்த இடத்துல 3 இருக்குது, இங்கே கொஷின் மார்க் 0 இருக்குது. அப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 3. அப்போ ஏபிக்குள்ளே 3 போயிடும். இமேஜின் பண்ணிட்டீங்களா? இப்போ இங்கே என்ன இருக்கும்? ஏபி 3 மாறும். என்ன கலரில் இருக்கும்? எல்லோ கலர். இங்கே என்ன இருக்கும்? ரெட் கலர் 2. ஓகே. அப்போ இங்கே என்ன கலர்? இது என்னவா மாறும்? எல்லோ கலர் 2 மாறும். இது என்னவா மாறும்? எல்லோ கலர் 2 மாறும். இங்கே எல்லோ கலர் 2 இருக்குது, இங்கே என்ன இருந்துச்சு? எல்லோ கலர் 3. அப்போது இது இந்த ஸ்டார் என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணி என்னவா மாற்றும்? இந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணும்? அப்போ ரிசல்ட்டுக்குள்ளே 6 வந்துருச்சா? வந்துருச்சு. இப்படி தான் வந்துச்சு. ஓகேவா? உன் டவுட் கிளியர் ஆகிடுச்சா? நம்ம பட்டனுக்கு தனித்தனியாக கோட் எழுதியிருக்கிறனால இது வரப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணாது, அதுக்கு ரன் வரப்போ இது டிஸ்டர்ப் பண்ணாது. புரியுதா? ஹெச் ஸ்டாக் வி ஸ்டாக்கும் புரிஞ்சதில்ல? ஓகே, இதோட இதை நிறுத்திடுவோம். ஓவராக போனால் உங்களுக்கு குழப்பம். ரொம்ப கிளியராக இருக்கீங்க தானே? இப்போ மைனஸ்க்கும் டிவைடுக்கும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா டிவைடுக்கு மட்டும் இந்த இஃபெல் சேர்த்து நடக்கும்.